நம்ம சிஎஸ்கே புதிய வீரரான ஊர்வில் பட்டேலுக்கு நம்ம சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவலில் வாய்ப்பு கிடைக்குமா? அப்படி வாய்ப்பு கிடைச்சா சிஎஸ்கே அணிக்காக ஒரு புதிய ரோல் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய சான்ஸ் இருக்குது. அது என்ன ரோல்? இப்போதைக்கு ஊர்வில் பட்டேலை நம்ம சிஎஸ்கே பிளேயிங் லெவலில் எடுத்துகிட்டு வந்தால் என்னென்ன சம்பவத்தை பண்ண முடியும், இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் தொடர்ந்து சொதப்புற நம்ம ஷேக் ரஷீதுக்கு ஒரு புதிய ரோல் கொடுத்தா கன்ஃபார்மாக அவரால் ஒரு மிகப்பெரிய கம்பேக்கை வந்து கொடுக்க முடியும். அது என்ன ரோல்? இப்போதைக்கு நம்ம ஷேக் ரஷீதோட கம்பேக்கை எந்த மேட்ச்லேருந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுக்கலாம், லைக்கை கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஷேக் ரஷீதை பார்த்துடலாம். நம்ம சிஎஸ்கேல ஓப்பனிங் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும் அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தியிருந்தாரு. அதுக்கப்புறமா அவருக்கான வாய்ப்பு வந்து தொடர்ந்து கிடைச்சிருந்தாலும் பட் பேட்டிங்கில் சொல்கிற அளவுக்கு இல்லை, தொடர்ந்து வந்து சொதப்பிட்டு இருக்காரு. இதுக்கான காரணம் நம்ம சிஎஸ்கேல ஓப்பனிங் வந்து ஒரு மிகப்பெரிய ரோலாக வந்து பார்க்கப்படுது. இளம் வீரராக வந்து இருக்காரு, அதிக அனுபவம் வந்து இல்லை. சிஎஸ்கே தொடர் தோல்வி காரணமாக வெற்றிக்காக வந்து போராடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ப்ரெஷரில் இவர் விளையாடும்போது கிட்டத்தட்ட விளையாட முடியாமல் டக்குன்னு விக்கெட்டை வந்து பறி கொடுத்து வெளியேறி போயிட்டு இருக்காரு. ஒரு மிகப்பெரிய ப்ரெஷர் காரணமாக தான் இவரால் மேட்சஸ் வந்து விளையாட முடியல சரியா அப்படிங்கிறதான் உண்மை. ஸோ இவரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக மிடில் ஆர்டரில் எடுத்துகிட்டு வந்தால் ஒரு மிகப்பெரிய கம்பேக்கை கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்காக டீம் அவுட்லாம் தூக்கக்கூடாது, ஏன்னா இளம் வீரர் தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து தேவைப்படுறாங்க. ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் இவரை மிடில் ஆர்டரில் எடுத்துகிட்டு வந்தால் நம்ம சிஎஸ்கேக்காக ஒரு மாஸ் கம்பேக்கை வந்து கொடுக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு அந்த ப்ரெஷர்லேருந்து ரிலீஸ் ஆயிடுவார். ஒரு மாஸ் கம்பேக்கை கொடுக்கறதுக்கான ஒரு மிகப்பெரிய சான்சஸ் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து நம்ம ஊர்வில் பட்டேலை பார்த்தலாம். வன்ஸ் பேடியோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம சிஎஸ்கே இவரை வந்து இப்போ ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. இவருக்கான பிளேயிங் லெவன் வாய்ப்பு நம்ம சிஎஸ்கேல கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. இதுக்கான காரணம் அதிரடியாக ஆடக்கூடியவர். ஸோ இப்போதைக்கு இவருக்கான பிளேயிங் லெவன் வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய சான்ஸ் இருக்குது. ஆல்ரெடி வந்து பார்த்துருக்கோம், வன்ஸ் பேடிக்கு ஆர்சிபிக்கு எதிரான மேட்ச்சில் வந்து வாய்ப்பு கிடைக்க வேண்டியது தான். பட் கொஞ்சம் மிஸ் ஆகிருந்து இன்ஜுரி காரணம். வன்ஸ் பேடியோட மாற்றம் எடுத்துகிட்டு வந்ததுனால இவருக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய சான்ஸ் இருக்குது. பட் கிடைச்சா நம்ம சிஎஸ்கேக்காக ஒரு புதிய ரோல் வந்து பண்ணுறதுக்கான ஒரு மிகப்பெரிய சான்ஸ் இருக்குது. அது என்ன ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கேவின் ஓப்பனிங் தான். ஆல்ரெடி பார்த்துருந்தோம், ஷேக் ரஷீத் வந்து கஷ்டப்பட்டு இருக்காரு, கொஞ்சம் டிலே பண்ணிவிட்டு அந்த இடத்துல இவரை வந்து ஓப்பனிங் எடுத்துக்கலாம். ஆல்ரெடி இவரும் வந்து ஓப்பனிங் பண்ணக்கூடியவர் தான். கிட்டத்தட்ட ஸ்ட்ரைக் ரேட்லாம் எக்கச்சக்கமாக வந்து வச்சிருக்காரு. ஓப்பனிங்கில் நம்ம ஆயுஷ் மாத்திரை போல் அதிரடியாக ஆடக்கூடிய வீரராக இருந்துகிட்டு இருக்காரு. பவர் பிளேயில் எக்கச்சக்கமான 6-4 அடிக்கக்கூடிய வீரர்கள் தான் நம்ம சிஎஸ்கேக்கு வந்து தேவைப்படுறாங்க. அந்த வரிசையில் ஊர்வில் பட்டேல் ஒரு மிகப்பெரிய ஹிட்டராக நம்ம சிஎஸ்கேக்கு வந்து இருக்க போகிறாரு. ஓப்பனிங்கில் இவருக்கான வாய்ப்பு கொடுத்தா போதும், அதிரடியான பார்ட்னர்ஷிப்பை ஆயுஷ் மாத்திரையும் நம்ம ஊர்வில் பட்டேலும் அமைச்சு கொடுக்கறதுக்கு ஒரு மிகப்பெரிய சான்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இவரை கன்ஃபார்மாக நம்ம சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவலில் எடுத்துகிட்டு வருவாங்க. அப்படி எடுத்துகிட்டு வந்து ஓப்பனிங் பண்ண வச்சாங்க அப்படின்னா சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம ஊர்வில் பட்டேலுக்கான சிஎஸ்கே பிளேயிங் லெவலில் வாய்ப்பு கிடைக்குமா? ஓப்பனிங் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருக்கேன்.